அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு 4 சனி, 5 சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 7 குரு, அஷ்டமத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 5 சுக்கிரன், புதன் இருப்பதும் 7 குரு இருப்பதும் ஜென்மராசியை பார்ப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பு. உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் அனைத்தும் குறையும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஆத்ம பலம் உண்டாகும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் மலமளவென நடக்கலாம். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பார்ட்னர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். நல்ல வருமானம் உண்டாகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக பொறுமையாக செல்ல வேண்டும். மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். 7 சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கின்றார். குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்படியானால் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு வலிமை பெற்றிருப்பதாக பொருள். பொருளாதாரம் சீராக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். மனைவி, குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பர். குடும்ப விருத்தி உண்டு. புதிய வாகன யோகம் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முன் யோசனை எந்த வேலையும் செய்வீர்கள். கணவன் மனைவி அன்பான உறவு உண்டு. கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டலாம். தொழில் வணிகத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அரசாங்க காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அஷ்டமத்து செவ்வாய் என்பதால் பேச்சிலும் செயலிலும் சற்று கவனம் தேவை. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிறைவேறுகிறது. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி விலகுகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். அதுவரை இறை வழிபாடு அவசியம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் உண்டாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.